நிறைய குரல்கள் எல்லாரும் ஒன்று சேருங்க போன தேர்தலில் கேட்ட குரல் தான் இந்த முறை கொஞ்சம் கூடுதலாகவே கேட்குது. செவி சேப்பார் எடப்பாடி பழனிசாமி. கடந்த ஓரிரு ஆண்டுகளாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று இப்போது பேசுபவர்கள் என்ன செஞ்சாலும் மட்டும் தயவு செஞ்சு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த 2-3 ஆண்டுகளாக அதிமுகவை பிளவுபடுத்துவதற்காக, சிறுமைப்படுத்துவதற்காக, அடிப்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு விட்டு அது இயலாமல் நிலையில இனி நாம் அங்கே இணையாவிட்டால், அங்கே போகாவிட்டால் நமக்கு அரசியல் வாழ்க்கை இல்லை என்ற நிலை வந்த பிறகு ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைவது என்றால் என்ன அப்படிங்கிறது? அதாவது ஏற்கனவே ஒன்றிணைப்பதற்காக மிக கடுமையாக போராடி சட்ட போராட்டம் நடத்தி கட்சியினரை எல்லாம் முழுமையாக தன்வசப்படுத்தி அதிமுக இன்றைக்கு ஒன்றாக இருப்பது என்பதுதான் உண்மை. அப்போ ஒன்றாக இருக்கிற அதிமுகவோடு இணைவதற்கு தான் இன்றைக்கு ஒற்றுமை வேண்டும் என்று வாங்குற சதவீதத்தை வாங்குறது இல்லையே, தொடர் வெற்றிகளையோ இல்ல வெற்றி தோல்வி என்று மாற்றியோ வாங்குறது இல்லையே. இப்போ ஒரு இன்னைக்கு அடைந்திருக்கக்கூடிய ஒரு தோல்வி அப்படிங்கிறது ஒரு பெரிய தோல்வி இல்லையா? டெபாசிட் இவ்வளவு நாடாளுமன்ற தொகுதியில அதிமுகவுக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளவு போயிருக்கான் இல்ல. பழைய அதிமுக புதிய அதிமுக இரண்டெல்லாம் நீங்க ஒரே அதிமுக தான். அது எம்ஜிஆர் நடத்தினாலும் சரி, அம்மா நடத்தினாலும் சரி, எடப்பாடி நடத்தினாலும் ஒரே அதிமுக தான். நீங்க 2014 திமுக 6 பேர் டெபாசிட் போச்சுங்களா? அன்றைக்கு விமர்சனம் திமுக மீது இதே மாதிரி வைக்கப்பட்டது. ஆனா அன்றைக்கு இதே நிலையில திமுக குறை சொன்னாங்க. ஆனா திமுக எப்படி வந்ததுங்க? அதேதான் நான் சொல்ல 234 தொகுதியிலும் பாருங்க, ஓரிரு மாதங்கள்ல எடப்பாடியார் ஒவ்வொரு தொகுதி வாரியாக, பகுதி வாரியாக சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்தித்து அடுத்த கட்ட பணிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மையான ஒருங்கிணைப்பு. அப்போ ஏற்கனவே சுணக்கத்தோடு இருக்கிற அதிமுக தொண்டர்களை மிக பெரிய அளவில் வலிமை கொள்ள செய்யக்கூடிய பயணம் நிச்சயமாக அமையுங்க. அது அதிமுகவை 26ல ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் உருவாக்கும். 26 வச்சிருக்காங்க. நீங்க நமக்கெல்லாம் தெரியும், 24 விட அவங்க 26 வச்சிருக்காங்க. சோ அவங்க உத்வேகத்தோட இருக்கிறாங்க, நம்பிக்கையோட இருக்கிறாங்க. ஒரு கூட்டணி இல்ல, பிரதானமா பெரிய கூட்டணி இல்ல, அதுல 22% கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க. கூட்டணி எல்லாம் சேர்த்தா அதுல கூட அதிமுக லைன் ஷேர் பெருசா இருக்கலாம். என்ன கிட்ட போச்சு? ஜெயலலிதா காலத்தில் தோக்கலையா, எம்ஜிஆர் காலத்தில் தோக்கலையா? தொடர்ந்து 10 தோல்வி, நாங்க 11வது தோல்வி, 12வது தோல்வின்னு சொல்லி மொத்தத்தை சின்னத்தை முடக்கிடணும் தேர்தல் கமிஷன். அதாவது பெர்சன்டேஜ் இறங்குச்சுன்னா தேர்தல் கமிஷனே முடிச்சிட போறாங்க. நாங்க ஒதுக்கி வச்சு அவ்வளவுதான் சார் வருது. இப்ப எனக்கு 20% ஆயிட்டு, அதுலயும் தேமுதிமுகவோட 7% இருக்கு. 7%? ஆமா சார். இல்ல சார், விஜயகாந்தோட அனுதாபாலை எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு சார். அதை வச்சு தானே சார் இப்போ நீங்க சட்டமன்றத்தில் 2021 இப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி 2019 அவருடைய தொகுதியில் தோத்து போனேன்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுத்தாரு. 8000 ஓட்டு நான் பின்தங்கிட்டேன், நான் இப்போ எடப்பாடியை வின் பண்ணிட்டேன்னு. ஒரு மாவட்ட செயலாளர், அன்னைக்கு அவர் ஒரு முதலமைச்சர், அந்த இடத்துக்கு மாவட்ட செயலாளர் இவ்வளவு இருந்து தோத்தாரு. இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி மார்த்தட்டுறதுல மொத்தமே 10 சட்டமன்ற தொகுதி தான் சார் ஜெயிச்சிருக்கீங்க 234ல. அத முதல்ல தெரியுதா? பெங்களூர் பணிகண்டனுக்கு எண்ணிக்கையில 234ல 10 சட்டமன்ற தொகுதி எவ்வளவு பெரிய இயக்கம், எவ்வளவு பெரிய கட்சி. இத வச்சுக்கிட்டு நாங்க இன்னும் உத்துவேகத்துல போவோம் சார். 2019 இதே தோல்வி வந்த போது இப்படித்தான் பேசினாங்க. ஆனா 2021 75 வெற்றி பெற்றது சொல்லும் போது நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? 75 பெருசா என்ன விமர்சிச்சாங்க? 3% வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது அதிமுக என்பதால் நிதர்சனமான உண்மை. நமக்கெல்லாம் தெரிந்த இந்த விவரம் பொதுச் செயலாளர் இருக்கிற முதலமைச்சர் இருந்த எடப்பாடி தெரியாம இருக்குங்களா? அவர் அனைத்தையும் கணக்கு போட்டுதான் அரசியல் செய்கிறார். ரெட்டைலை சின்னத்தை கையில கிடைச்சது அதாவது பொங்கலூர் மணிகண்டன நீங்க கொஞ்சம் கேளுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு கீழே போயிட்டோம். நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம கீழே போயிட்டோம். அதிமுக சட்டமன்ற தொகுதியில நம்ம கீழே வந்துட்டோம்ல. சட்டமன்ற தொகுதி ராம் தமிழருக்கு தான். சிந்திக்க தொடங்கலனா நம்ம தர்மபுரி தான். அது கூட தர்மபுரியில தான் சார். ஒரே இவர் சொல்றது வந்திருக்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது என்ன, இதுக்கு அன்பிரசிடென்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சில இடத்துல இருக்கலாம். அவர் சொல்றது
சொன்னதே வைத்து பார்த்தா கூட 10 தொகுதியில அதிமுக வந்து சட்டமன்ற தொகுதி BJP விட்டுருக்குன்னா, கீழே நாம் இறங்கிட்டாங்க. தமிழர் 3ங்கிறது வந்து தர்மபுரியில மட்டும்தான் சொல்லியிருக்கு. பிஜேபியோட நிறைய இடத்துல இறங்கி இருக்காங்க. மூணாவது இடத்துக்கு அது வந்துட்டோம். முன்னெப்போதும் நாலாவது நடக்காத இடம், விஷயம் இல்ல. மூணாவது இடம். டெபாசிட் எவ்வளவு காலியா இருக்கு Okay. இது எல்லாத்தையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பொங்கல் ஒரு மணியாண்டா. Okay. சும்மா எடப்பாடி பழனிசாமி தான் 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 பேசக்கூடாது. சும்மா அவரே என்ன சும்மா தெரியுமா? அறிவுரை அவரே ரிசைன் பண்ணிட்டு போறதுக்கு தயாரா இருக்காரு. இலவசமான அறிவுரைகள் அதான் நீங்க சொல்ல முடியாது. அதிமுக அவரே அந்த கண்டிஷன்ல தான் சார் இருக்காரு. இலவசமான அறிவுரைகள் அதிமுகவுக்கு வேண்டாம். ஒழுங்கா இது போன்ற அறிவுரைகள் வந்து எப்ப 3 வந்து பிடிச்சாரு. நல்ல சார், மனுஷங்க. தமிழ்ல சார், பிளவுபடுத்துகிற போது இல்லாத அக்கறை இப்ப ஏன் வருதுங்க? 3 வருஷத்துக்கு முன்பாக கட்சியை வந்து பிளவுபடுத்துகிற போது இல்லாத அவங்க அக்கறை பலவீனத்தை புதுசா ஏன் வருது இப்போ? இல்ல சார் அவங்க பலவீனத்தை பத்தி பேசுறீங்க. உங்க அணியில இருந்தே முக்கிய தலைவர்கள் இல்ல உங்க மேல நம்பிக்கை இல்ல. முக்கிய தலைவர்லாம் யாரும் கிடையாது சார். சார் ஜேசிடி பிரபாகர் ஜெயலலிதா காலத்து எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ சார் அண்ணன் புகழேந்தி வந்திருக்கிறாரு இன்னைக்கு. அணியில முக்கிய தலைவர்கள் யாரும் கிடையாது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான். சார் அது எப்படி கட்சி அப்ப அவர் மட்டும்தான் அப்படி நடத்த முடியுமா கட்சியை? வந்து இணைஞ்சுக்கிட்டாங்க. யார் முக்கிய தலைவர்கள் நீங்க நினைக்கிறீங்க? திரு ஜேசிடி பிரபாகரோ திரு புகழேந்தியோ? ஜேசிடி பிரபாகர் வந்து அவர் வந்தாரு. அவர் எதுக்காக இல்ல போனாரு? அவங்களுக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்லையே. அவருக்கு எதுக்காக சார்? அதாவது அவர் பெரிய தவறு பண்ணிட்டாரு. நான் ஓப்பனா சொல்ல போனீங்கன்னா 7 மணிக்கு டிக்ளேர் பண்றாங்க, 12 மணிக்கு ராத்திரி போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. அப்போ யாருடைய நிர்பந்தம் நமக்கு தெரியாது. சென்னை மாவட்டத்துக்குள்ளாடி 7 மணிக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு டிக்ளேர் பண்றாங்க தேர்தல் கமிஷன். ராத்திரி மழையோட 11 மணி 12 மணிக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில இது கொடுக்குறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு? அம்மா சமாதிலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சமாதிலையும் 10ஆம் தேதி நான் போய் மன்னிப்பு கேட்க போறேன். நேற்று ஏதோ ஃபுல் டிராஃபிக் ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா லைட் ஹவுஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா டிராஃபிக். அவர் போய் மரியாதை செலுத்த போன இடத்துல ரோடே ஸ்தம்பிச்சு. சார் இதெல்லாம் வந்து வேண்டாத, அதாவது விரக்தியில போறவங்க 1008 பதில் சொல்லிட்டு போலாம். இதுக்கெல்லாம் நாங்க காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. போறவங்களை பத்தி நாங்க கவலைப்படவும் இல்ல. எங்க இருந்தாலும் வாழ்கன்னு அண்ணன் சொல்லி விட்டுட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது திரு யார் சார் நம்பி போவாங்க? திரு புகழேந்தி உங்களுக்கு விரக்தி தொடருதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. யூ மைட் லைக் டு ஆன்சர். அதை தாண்டி ஒருங்கிணைப்பு குழு எப்படி போயிட்டு இருக்கு? எவ்வளவு பேரை ஒருங்கிணைச்சிருக்கீங்க இது வரைக்கும்? எத்தனை பேர் நம்பி வந்திருக்காங்க? குட் ஈவினிங் டு தந்தி டிவி ஹரி. முதலில் தந்தி தொலைக்காட்சிக்கு இந்த தலைப்புக்கு எனது பாராட்டுகள். திக்கெட்டும் எல்லா இடங்களிலும் இருந்து இந்த இணைப்பு என்கின்ற வார்த்தை எழுந்து நிற்கிறது என்பதை நீங்கள் ஒரு தலைப்பாக கொண்டிருக்கிறீர்கள். இப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்த அனாலிசிஸ் பண்ணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு. இந்த நாங்கள் 2வது இடத்துக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு, ஏளனமாக பேசுகின்ற அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்திற்கு போனதையும் 7 இடங்களில் டெபாசிட் வாங்கினதையும் டெபாசிட் இழந்ததையும் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து தான் ஹரி இன்னைக்கு பல இடங்கள்லேருந்து ஃபோன் வருது. எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. ஒருத்தர் பர்டிகுலராக தூத்துக்குடியிலேருந்து பேசினார். நம்பரோட வச்சிருக்கேன். எந்த நீ சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுன்னா என்னால் முடியல, தலைவர்களை தாழ்னானு. எனக்கு வயசு 76 வயசு ஆகுது. இந்த மாதிரி ஒரு தோல்வியை பார்த்த பின்னாடி சாப்பிடவே பிடிக்கலன்னு நான் அடறார். ஸோ இதை சாதாரணமாக எடுத்துக்க முடியலைங்க. நம்ம எடுத்துகிட்டு ஏதோ உட்காந்து விவாதம் பண்ணலாமே தவிர, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள், தொண்டர்கள், இந்த உயிரோட்டமாக தலைவர் அம்மா வழியில் வந்தவர்கள் எப்படி இருந்தாலும், யார் தலைமை ஏற்றிருந்தாலும் பரவாயில்லை, அவருடைய நிலைப்பாடுகள் மிகவும் மோசமாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.